இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, நமக்கு சாப்பாடு ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்துட்டேன். வா சாப்பிடலாம். என்ன அஞ்சலி, உனக்கு பிடிச்ச ஹோட்டல்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா அஞ்சலி. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? அஞ்சலி, தூங்க அஞ்சலி. எதை பத்தியும் யோசிக்காத. 2 நாளா நீ சரியா தூங்கவே இல்லை. இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ரொம்ப முக்கியமா. ப்ளீஸ் தூங்க. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். அஞ்சலி, அம்மாவை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அவங்க சீக்கிரமா கிடைச்சிருவாங்க. அவங்க கிடைச்சதும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அவங்க கூடவே வச்சு நல்லா பாத்துக்கலாம். உன் சந்தேகம் எல்லாத்தையும் நான் தீக்கிறேன். ஓகே? நிம்மதியா தூங்கு. இது என்ன? சொல்லு, இது என்ன? யார் வாங்கிட்டு வந்தா? அப்பா எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. இதே ஹால்ல இதே இடத்துல இது இருந்துச்சு. இத நீ சோஃபா கீழே வச்சுட்ட. அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான சாட்சி இந்த பைதான். அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்க. எங்க அப்பாவுக்கு இப்படி ஆக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இது அப்புறமா வேற இடத்துல வைக்கலாம்னு பார்த்தா மறந்துட்டேனே. அஞ்சலி, அது வந்து சொல்லு, என் அப்பாவை என்ன பண்ண? பதட்டப்படாத. நான் ஒண்ணும் பண்ணல. நான் தான் அவரை வீட்டுக்கு வர சொன்னேன். நீ வேற அப்செட்டா இருந்தியா? அதான் உன்னை பார்த்துட்டு போக சொல்லலான்னு வர சொன்னேன். அவரை பார்த்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனதுல எல்லாமே மறந்து போச்சு. இல்ல, நீ எதையும் மறைக்கிற, மோத்தி மோத்தி பேசுற. இல்ல அஞ்சலி, இதான் உண்மை. உனக்கு ஏற்கனவே என் மேல சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் சொன்னா உங்க அப்பாவை நான் ஏதோ பண்ணிட்டேன்னு நீ என்ன தப்பா நினைச்சிருவேங்கிற பயத்துல தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். சத்தியமா நான் இதைத்தான் நினைச்சேன் அஞ்சலி. ஆனா மாமா வீட்டுக்கு வந்தது எனக்கே தெரியாது.
வீட்டுக்கு வந்து பார்த்ததும் இந்த பேக் இருந்துச்சா, அது அப்படியே சும்மா ஓரமா தான் வச்சேன். நான் எடுத்து போடல அஞ்சலி. ஒருவேளை எங்க அம்மா வீட்டை விட்டு போனாங்கல்ல, அவங்க இதை பார்த்து தூக்கி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி பூ பழம் இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. ப்ளீஸ் அஞ்சலி புரிஞ்சுக்கோ. இந்த பையன் அங்க கீழே இருந்தது எனக்கு சத்தியமா தெரியல. அஞ்சலி ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? பரவாயில்ல, சரி, ஓகே. அஞ்சலி, அம்மாவை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நான் உடனே போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நான் வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன். மேடம், 22ஆம் தேதி காரியத்தை வச்சுக்கலாம். அத்தை, உங்களுக்கு ஓகேவா? அதாவது நான் பத்திரிக்கைக்கு தேவையான விவரங்களெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. எல்லாம் சரியா இருக்கு. பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருங்க. புதுசா ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசத்துக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும்னு அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ அவர் காரியத்துக்கு அப்பா